வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்எல் சர்க்கியூட்டில் ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். எப்படி ஃபேஸார் டயக்ராமும் வரைகிறதும் பார்க்கலாம். A series combination of 10 ohm resistance and 50 millihenry inductance is connected to a 220 volt and 50 hertz supply. Estimate the current கண்டுபிடிக்கணும், active power, reactive power, apparent power. அது மட்டும் இல்லாமல் estimate the voltage across R and L, draw the phasor diagram. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிறோம். அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்புறமா ஒரு இண்டக்டர் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 50 மில்லி ஹென்ரி இஸ் கனெக்டட் டு த சோர்ஸ். என்ன சோர்ஸில் கனெக்ட் பண்ணுறோம்? 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. வோல்ட் சப்ளை வந்து 220 வோல்ட். இது ரெசிஸ்டார், இது இண்டக்டர். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கரண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒரு கரண்ட்டு கண்டுபிடிக்கணும்னா இம்பிடன்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இம்பிடன்ஸ் சிம்பிள் என்னது? இசட். ஓகேவா? இசட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இசட் ஈக்குவல் டு அதுக்கு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஸ்கொயர். இதுதான் அதுக்கு ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு ஆர் வேல்யூ தெரியும், ஆனால் எக்ஸ்எல் வேல்யூ தெரியாது, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் தெரியாது. அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா 2πfl. இதுதான் அதுக்கு ஃபார்முலா. ஸோ 2 இன்ட்டு பை இன்ட்டு எஃப். ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது? 50 ஹெர்ட்ஸ். ஸோ 50 இன்ட்டு எல் இண்டக்டன்ஸ் வேல்யூ இருக்குது 50 மில்லி ஹென்ரி. மில்லினா 10 பவர் -3. ஓகேங்களா? ஸோ நார்மல் மல்டிப்ளை பண்ணிடலாமே இதை. ஸோ கேல்குலேட்டரில் 2 ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பை சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள், இன்ட்டு 50 இன்ட்டு 10 பவர் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு -3. பவர்னால் தெரியல, இந்த சிம்பிள் தான் 10. இந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிட்டு -3 போட்டால் 10 பவர் -3 போட்டுடலாம். ஸோ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண ஆன்சர் 15.707 ஓம். ஓகேங்களா? இதுதான் எக்ஸ்எல் வேல்யூ. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இதில். தேர்ஃபோர் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குங்க? 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 10 ஸ்கொயர் பண்ணணும். 10 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் வேல்யூ இருக்குது 15.707. 15.707 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் பண்ணால் 100. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணலாமா? 15.707 இன்ட்டு 15.707 பண்ணோம்னா 246.708. ஸோ இது அப்படியே ரூட் எடுத்துட வேண்டியது தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் 100 ப்ளஸ் 246.709 க்ளோஸ் த ப்ராக்கெட் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு 18.620. இசட்னானது? ஸோ நம்மளுக்கு யூனிட் வந்து இதுவும் ஓமில் தான் வரும், இம்பிடன்ஸ். ஸோ இசட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம கரண்ட் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரண்ட்டு ஃபார்முலா என்னதுன்னா I is equal to V by Z. I is equal to V வேல்யூ என்ன கொஷினை கொடுத்துருக்காங்க? வோல்ட் சப்ளை 220 வோல்ட். ஸோ 220 டிவைடட் பை இசட் வேல்யூ, இம்பிடன்ஸ் வேல்யூ இருக்குது 18.620. therefore I is equal to இது டிவைட் பண்ணிடலாமா? 220 டிவைடட் பை 18.620 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் 11.81 ஆம்பியர். ஸோ கரண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது ஆக்டிவ் பவர். ஸோ ஆக்டிவ் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? காஸ் பை ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் பை இம்பிடன்ஸ். காஸ் பை ஈக்குவல் டு என்ன ரெசிஸ்டார் கொடுத்துருக்காங்க கொஷினில்? 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ். இம்பிடன்ஸ் வந்து 18.620. 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் 18.620 இம்பிடன்ஸ். இது டிவைட் பண்ணிடலாமா?
ஸோ 10 divided by 18.620 பண்ணோம்னா 0.5370. இது காஸ் பை வேல்யூ. எனக்கு பை ஃபேஸ் ஆங்கிள் மட்டும் வேணும்னா இந்த காஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் 0.5370. இப்போது கால்குலேட்டரில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு காஸ் இன்வர்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 0.5370 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 57.5203 டிகிரி தான் ஃபேஸ் ஆங்கிள். ஸோ பவர் ஃபேக்டரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈஸியாக ஆக்டிவ் பவர் கண்டுபிடிச்சிடலாம். ஆக்டிவ் பவர். ஸோ இந்த ஆக்டிவ் பவர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பவர் இஸ் ஈக்குவல் டு VI cos பை இந்த ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம். P இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வோல்ட்டு சப்ளை கொடுத்துருக்காங்க கொஷினில் 220 வோல்ட். ஓகேங்களா. கரண்ட் என்ன கண்டுபிடிச்சோம் 11.81 கண்டுபிடிச்சோம். காஸ் பை என்ன கண்டுபிடிச்சோம் 0.5370. இந்த கரண்ட் இருக்குங்களே 11.81 இது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா. பவர் இஸ் ஈக்குவல் டு 220 into 11.81 into 0.5370 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் 1395.23 வாட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து கண்டுபிடிக்க போகிறது ரியாக்டிவ் பவர். அதானே கேட்டிருக்காங்க ரியாக்டிவ் பவர். ஸோ ரியாக்டிவ் பவர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா P இஸ் ஈக்குவல் டு VI சைன் பை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ P இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வோல்ட்டு சப்ளை 220 வோல்ட் சப்ளை தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. கரண்ட் என்ன கண்டுபிடிச்சோம் 11.81. சைன் பை வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 57.5203 டிகிரி. சரி இதை அப்படியே கேல்குலேட்டரில் போட்டால் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 220 into 11.81 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் 2598.2 இன்ட்டு இப்போ சைன் கண்டுபிடிச்சலாம். சைன் 57.5203 இதோட ஆன்சர் 0.8435. இப்போ பவர் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ 2598.2 இன்ட்டு 0.8435 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் 2191.58 தான் நமக்கு கிடைச்ச பவர். ஓகேங்களா. ஸோ இது யூனிட் வந்து வோல்ட்டு ஆம்பியர் ரியாக்டிவ். ஓகேங்களா. ரியாக்டிவ் பவருக்கு. நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது 6th one அப்பரண்ட் பவர். அப்பரண்ட் பவர். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிம்பிள் வியும் ஐயும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் அப்பரண்ட் பவர். வின்னு இருக்குது 220 வோல்ட். கரண்ட் என்ன கண்டுபிடிச்சோம் 11.81. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இல்லாமல் 220 into 11.81 2598.2. இதுக்கு யூனிட் வந்து வோல்ட்டு ஆம்பியர். ஓகேங்களா. ஸோ இந்த பவருக்கு மட்டும் யூனிட் பார்த்துக்குங்க. ஆக்டிவ் பவருக்கு வாட்டு, ரியாக்டிவ் பவருக்கு வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ், அப்பரண்ட் பவருக்கு வோல்ட் ஆம்பியர். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேஸார் டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ இந்த ஃபேஸார் டயக்ராம் எப்படி வரையணும்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் கரண்ட். அப்புறமா ஒரு வோல்டேஜ். ஓகேங்களா. வோல்ட் எப்பயுமே ஒரு விக்கும் ஐக்கும் உள்ள அந்த ஆங்கிள் தான் நம்ம ஃபேஸார் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஆர்எல் சர்க்கியூட். ஸோ ஃபஸ்ட்டு ஐ வரைஞ்சிருங்க, டாப்பில் வி வரைஞ்சிருங்க. நம்மளுக்கு என்ன ஆங்கிள் கிடச்சிது பை வேல்யூ 57.52. அதை எடுத்து இங்கே எழுதணும். பை வேல்யூனது 57.5203 டிகிரி. ஓகேங்களா. இந்த ஆங்கிள் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு இந்த கரண்ட்டில் தான் நம்மளுக்கு விஆர். ஓகேங்களா. அந்த ரெசிஸ்டார்னுடைய வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்படியே 90 டிகிரி லைன் ட்ரா பண்ணணும். இதுதான் விஎல். ஓகேங்களா. ஸோ இந்த 90 டிகிரி தான்
பேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 90 டிகிரி மேலே வரும், இடையில் வந்து அந்த ஃபேஸார் ஆங்கிள் வந்துடும். ஓகேங்களா? எப்படி வரும்னு தெரிஞ்சிச்சுங்களா இப்போது? ஸோ இப்படி தான் ட்ரா பண்ணணும். ஸோ இதை நம்ம இங்கே இப்படி கூட டாட்டர் லைன்ஸில் இப்படி காட்டிடலாம். எங்கே ஏரோ போட்டிருக்கீங்களோ டச் ஆகணும் கரெக்டாக, அதில் ஏரோவில் இப்படி காமிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இது தானது விஎல், ஸோ இது விஆர். ஓகேங்களா? இது வோல்ட்டு, இது கரண்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.